ஹுசைனி என்னுடைய நல்ல நண்பர். ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலான நல்ல நண்பர். ஒரு வில் பவர் மிகுந்த ஒரு நபர். வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அதிலேருந்து எப்படி வெளியில் வரணும், எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது. எத்தனையோ பேருக்கு மென்டாராக, குருவாக, வில்வித்தை, கராத்தே போன்ற விஷயங்களை அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. அவர் அவரை குருவாக எடுத்துக்கிட்டு அவருக்கு அவருடைய சீடர்கள் கொடுத்த புத்தர் சிலைகளே ஒரு அரை முழுக்க இருக்குது. தியானத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். ஒரு ஷட்டில் காக்காக இருக்கட்டும், டென்னிஸாக இருக்கட்டும், அதில் நல்ல வெரி குட் பிளேயர். எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல ஸ்மைலோடு எல்லாருக்கும் ஒரு நல்ல நண்பராக இருந்தார். அவருடைய ஆசையே உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளையும் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு விஷயம். அவர் நிறைய நாடுகளுக்கு இந்த வில்வித்தைகளுக்காக, கராத்தேக்காக அவரை இன்வைட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு 1000 பேருக்கு சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணியிருக்கார். ஒரு மனிதனுக்கு இறப்பு என்பது தெரியாமல் இருக்கிற வரைக்கும் அவன் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு இறப்பு என்பது இனிமே இப்போ வந்துடும் அப்படின்னு தெரிந்தும் அதை மிக சர்வசாதாரணமாக எதிர்கொண்டு இறக்கிற நேரம் வரைக்கும் அதை ஒரு சந்தோஷமாக அந்த இறப்பை எதிர்கொண்டதில் எனக்கு தெரிந்து என்னுடைய நினைவில் ஷியான் ஹுசைனி தான் ஃபஸ்ட்டு பர்சன் அந்த இறப்பையும் சந்தோஷமாக எதிர்கொண்டார். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். எல்லாருக்கும் போகிறோம், அது நாளைக்கு நமக்கு நடக்காதுங்கிற இதில் போகிறவங்க தான் ஜாஸ்தி. ஆனால் நமக்கு வந்தால் என்ன அப்படிங்கிறது. அவர் மற்றவங்களுக்கு பண்ண அட்வைஸில் தன் உடல் நலத்தை கவனிச்சுக்கலையோங்கிற ஒரு சின்ன வருத்தம் எனக்கு உண்டு. ஆனால் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஐ திங்க் ரஷ்யா போகிறதுக்கு முதல் நாள் நினைக்கிறேன், அன்றைக்கி தான் இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சுது. அன்றைக்கிலேருந்து ஆக்சுவலாக அவருக்கு டெய்லி 2 யூனிட் பிளட்டு தேவைப்பட்ட போது என் பையன் அஸ்வின் போய் பிளட்டு கொடுத்துட்டு வந்தான். ஏனென்றால் உலகம் முழுக்க அவருக்கு சீடர்களும் ரசிகர்களும் இருக்காங்க. ஒரு தன் வீட்டில் இருக்கிற இந்த ஒரு நாயை கூட தன்னுடைய மகனாக பாவித்து அந்த நாய்க்கு இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன சமாதி கட்டி வச்சுருக்கார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். எப்போதுமே சில இழப்புக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கும். என்ன இவ்வளோ சீக்கிரமா அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு தான் இவருடைய இறப்பு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். என்றைக்கு இருந்தாலும் ஷியான் ஹுசைனியுடைய சீடர்கள் அவருடைய புகழை உலகம் முழுக்க பரப்பி கொண்டிருப்பார்கள். அவர் நினைவு வித்தை இருக்கும் வரை இவருடைய நினைவு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.